முதல் லாக்டவுன் நோவாவின் நாட்கள்ல. First lockdown was in the period of Noah. நோவாவின் குடும்பம் 8 பேரை பேழைக்குள் விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார். The Lord put the 8 of them in the house of Noah into the ark and shut it. அப்ப கர்த்தர் கதவை அடைத்தார். The Lord shut the door. ஆதியாகமம் 7:16 Genesis 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். And they that went in, male and female of all flesh, as God had commanded him, and the Lord shut him in. அப்ப வேதத்துல முதல் லாக்டவுன் எப்ப? When was the first lockdown in the scripture? அதை பண்ணது யாரு? Who did it? கர்த்தர். The Lord. மற்றவங்களுக்கு எல்லாம் டைம் கொடுத்தாரு, சமயம் கொடுக்கப்பட்டது. The others the Lord gave them time. ஆனா அவங்க யாரும் கீழ்ப்படியல. But none of them obeyed. சுவிசேஷத்தை அசட்டை பண்ணிட்டாங்க. They despised the gospel. தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேடல. They did not seek the Lord in the time they have to seek him. பேழைக்குள்ள வரல. They did not come into the ark. நோவாவின் குடும்பம் மாத்திரம். Only the family of 8 Noah. பேர் மாத்திரம். Only 8 of them. மறுபக்கத்துல மிருக ஜீவன்கள். The others were the beasts and the others. ஜோடு ஜோடாக. They came as 2. உள்ளே விட்டு கதவை அடைத்தார். The Lord put them in and shut it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கவனமாய் கேளுங்கள். நோவாவின் குடும்பத்துல மொத்தம் 8 பேர். You listen carefully. The entire family of Noah was 8. அந்த 8 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். 8 of them were protected. பூர்வ உலகத்தை ஆண்டவர் ஜலத்தினால் அழிப்பேன் என்று சொன்னார். The Lord said that he will destroy the old world with floods. அது வரையிலும் கர்த்தர் நோவாவோடு பேசுற வரையிலும் பூமியில மழை, வானத்திலிருந்து மழை பெய்யவில்லை. Till the time the Lord spoke about this, there was no rain upon the earth. அப்ப கர்த்தர் நோவாட்ட பேசினார். The Lord spoke to Noah. மழை பெய்யும், there will be rain. அது பெரு வெள்ளமாய் மாறும். It will become floods. அதன் மூலமாக ஒரு அழிவு உண்டாகும். Because of that there will be a deluge. ஆகவே தான் 7ஆம் வசனத்துல எபிரேயர் 11:7ல படிக்கிறோம். Therefore in Hebrews 11:7 we read, அவன் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான் என்று படிக்கிறோம். We read that he was warned of God the things that are invisible. இந்த இடத்துல காணாதவைகள் என்று சொல்லப்படுவது எதை காட்டுகிறது? Here unseen, what does it mean? அதுவரையிலும் இந்த உலகத்துல மழை பெய்யவில்லை, வானத்திலிருந்து அந்த மழை பெய்யவில்லை. Till then there was no rain upon the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்போ ஒரு மழை பெய்ய போகிறது. There is going to be a rain. அதன் மூலமாக ஒரு அழிவு வர போகிறது. There is going to be a deluge because of that. என்று கர்த்தர் சொன்னபோது, when the Lord said that, நோவா விசுவாசித்தான். Noah believed. தான் விசுவாசித்தது மாத்திரமல்ல, not just that he believed, தான் குடும்பத்துல மொத்தம் 8 பேர் அவனையும் சேர்த்து, including him there were 8 in his family. அந்த 8 பேரையும் விசுவாசிக்கும்படி செய்தான். He made that 8 of them to believe. அந்த 8 பேரையும் பேழைக்குள்ள கொண்டு வந்தான். He brought that entire 8 into the ark. பேழை என்பதற்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. There are many scriptural meanings for the ark. முதலாவது பேழை என்பது இயேசுவை காட்டுகிறது. Firstly, ark depicts Jesus. இரண்டாவது பேழை என்பது புதிய ஏற்பாட்டு சபையை காட்டுகிறது. Secondly, ark speaks about the New Testament church. பேழை என்பது தேவ சமூகத்தை காட்டுகிறது. Ark speaks about the presence of God. பேழை என்பது வருகை, இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை காட்டுகிறது. Now ark speaks about the church that will be caught up in his secret coming. அப்ப இந்த இடத்துல நாம் பேழைக்கு தேவ சமூகம் என்று முதலாவது வைத்துக் கொள்வோம். Firstly, let us keep ark as the presence of God here. அல்லது பேழை என்பதை இயேசு என்று வைத்துக் கொள்வோம். Now let's keep the ark as Jesus. அந்த இயேசுவுக்குள் பிரவேசிக்க வேண்டும். We have to enter into that Jesus. கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்க வேண்டும். Enter into Christ. அந்த பேழையை தேவன் என்று வைத்துக் கொண்டால் தேவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும். If we keep the ark as God, we need to enter into God. கொலோசியர் Colossians 3ஆம் அதிகாரம் chapter 3 2, 3, 4 verse 2, 3 and 4. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். Seek those things which are of Christ above, where Christ sitteth on the right hand of God. Set your affections on things above, not on the things of the earth. For ye are dead, and your life is hid with Christ in God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்கே நாம் படிக்கிறோம், உங்களுடைய ஜீவன், here we read your life, கிறிஸ்துவுடனே கூட with Christ, தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. it is hid in God. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. Hid in God. கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒரு ஜீவியம்.
a life that is coming into Christ, தேவனுக்குள் வருகிற ஒரு ஜீவியம். a life that is coming into God. ஆகவே தான் வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று படிக்கும்போது, Therefore, when we read as to who will be caught up in the secret coming, யார் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? who will be caught up in his coming, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். it is written that the dead in Christ will be rise first. நாம் படிக்கிறோம், We read, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4:16. 1 Thessalonians 4:16. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. Then we which are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air. So shall we all be ever be with the Lord. 1 Thessalonians 4:16-17. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். They that are dead in Christ shall rise first. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். Therefore you need to be in Christ. முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள வர வேண்டும். Firstly you need to come into Christ. இரண்டாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்க வேண்டும். Secondly you have to be in Christ. ஆகவே தான் பவுல் பிலிப்பியர்ல சொல்லும்போது, Therefore Saint Paul writing to Philippians, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கு, that I may be in Christ, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கு, that I may be found in Christ. பிலிப்பியர் 3:9. Philippians 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், And be found in him, not having mine own righteousness which is of the law, but that which is through the faith of Christ, the righteousness which is of God by faith. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. That I may be found in Christ. உங்களுக்கு விளங்குகிறதா? Do you understand? பேழைக்குள் இருக்க வேண்டும். Go into the ark. முழு உலகமும் அழிந்து போனது. The entire world were destroyed. அந்த உலகத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். In that time there were lakhs of people in the world. எல்லாரும் அழிந்து போனார்கள். All of them perished. மனிதர்கள்ல 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். Among the men 8 of them were preserved. எத்தனையோ நீதிமான்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். In those days there were so many righteous. கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். There were so many of them who worshipped the Lord in those days. கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். There were so many of them who believed in the Lord those days. கர்த்தர் மேல் அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. They had faith upon the Lord. ஆனால் அவர்கள் கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் தேடவில்லை. But they did not seek the Lord in the time that he be found. கர்த்தர் சொன்னார், இந்த பேழையை தேடு. The Lord said that you go make the ark. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. Understand well. ஆதியாகமத்துல படிக்கிறோம், We read in Genesis. அந்த தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள். There were a group that was serving the Lord. சந்ததி இரண்டாக பிரிந்தது. The generation were divided into two. ஒரு கூட்டத்தார் தேவனை தொழுது கொள்ளக்கூடியவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். There were ones they served the Lord. தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தார். A group that sought the Lord. இன்னொரு கூட்டத்தார் தேவன் மேல விசுவாசம் இல்லாதவர்கள். Now other group did not believe the Lord. ஆதியாகமம் 4:26. Genesis 4:26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். And to Seth, to him also there was born a son, and he called his name Enos. And then began men to call upon the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதாவது ஜெனரேஷன் சந்ததி இரண்டாக பிரிந்தது. The generations were divided into two. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். A son was born unto Seth. அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். He named him as Enos. ஏனோஸ் என்று பெயரிட்டான். He named him Enos. அப்ப அந்த ஏனோஸ், அந்த சேத், அந்த வம்சவெளி, அந்த சந்ததி, That generation from Seth and Enos, அந்த ஒரு கூட்டத்தார், one group, மொத்த ஜனங்கள்ல ஒரு கூட்டத்தார் தேவனை
கத்தரை தேவன் என்று சொன்னால் இங்கே வாசிக்கிறோம் கத்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். In the entire people, that group from Seth and Enos, they started calling upon the Lord. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள They ஆரம்பித்தார்கள். started to call upon the name of the Lord. நீங்கள் தொடர்ந்து வேதத்தை கவனமாய் படித்தால் If you read the scriptures well, இன்னொரு கூட்டத்தார் இருந்தார்கள் கத்தரை தொழுது கொள்ளாதவர்கள். there were another group of people who did not call upon the Lord. இப்ப பூர்வ உலகம் அழிக்கப்பட்ட போது When the old world was to be destroyed, கவனமாய் கேளுங்கள், listen carefully. பூர்வ உலகம் அழிக்கப்பட்ட போது When the old world was destroyed, கர்த்தரை தொழுது கொள்ளாத கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டத்தாரும் அழிந்து போனார்கள். there was one group which did not believe on the Lord and call upon the Lord, they also perished. அவர்களை விட்டு விடுங்கள், Leave them. அவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள். They were sinners. அவர்கள் தேவனை தேடவில்லை. They did not seek the Lord. தேவன் மேலே அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. They had no faith on the Lord. அவர்கள் அழிந்து போனது ஆச்சரியம் இல்லை. It is not to be wondered that they were perished. ஆனா ஒரு ரகசியம் இருக்கிறது. There is a secret. ஒரு பெரும் கூட்டத்தார் A great group of people ஏனோசுடைய நாட்கள்ல இருந்து from the days of Enos நோவாவின் காலம் வரையிலும் till the days of Noah, ஒரு பெரும் கூட்டத்தார் a big group, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வந்தார்கள். they called upon the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து தொழுது கொண்டு வந்தார்கள். They believed on the name of the Lord and called upon him. அவங்கள ஒருவர் கூட ஒரு குடும்பம் கூட பேழைக்குள் பிரவேசிக்கவில்லை. In that generation, in that even one family did not enter into the ark. ஒரு குடும்பம் கூட பேழைக்குள்ள பிரவேசிக்கல. Not even one family entered the ark. இந்த ஒரு சபையில மட்டும் In this one church, 359 ஃபேமிலி இருக்காங்க, குடும்பங்கள் இருக்காங்க. 359 families. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. யோசித்து பாருங்க, Think இந்த about it. 359 குடும்பத்துல ஒரு குடும்பம் மட்டும் வருகைக்கு போகுது. Now in this 359 families, only one family is caught up in the coming of the Lord. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். I'm telling for an example. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. You imagine like that. இந்த மொத்த சென்டரை எடுத்துக்கொண்டால், If we take the entire center, இந்த மொத்த உலகத்தை எடுத்துக்கொண்டால், we consider the entire world, லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறது. there are millions of families. அதுல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் வருகையில போகுது என்று வைத்துக் கொள்ளுங்க. Now let's consider only one family is caught up in the coming. அது எப்படி இருக்கும்? How will it be? அதுபோலதான் பூர்வ உலகம் அழிக்கப்பட்ட போது, That is how when the old world was destroyed, ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்ட போது, when it perished with the deluge, அங்கே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருந்தது. there were thousands of families. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து தொழுது கொள்ளக்கூடியவர்களாய் இருந்தார்கள். They were ones who believed on the name of the Lord and called upon him. ஆனால் அவர்கள் யாரும் நோவாவின் பேழைக்குள் பிரவேசிக்கவில்லை. But none of them entered into the ark of Noah. அப்ப நோவாவின் பேழைக்குள்ள அந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மத்தியில ஒரே ஒரு குடும்பம், நோவாவின் குடும்பம் மாத்திரம் பிரவேசித்தது. When there were thousands of families in the world, only one family, the family of Noah, entered into the ark. இப்போது ஒரு கேள்வி. Now a question. அப்ப அந்த ஆயிரக்கணக்கான கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட குடும்பத்தார் எங்கே? Now the thousands of families who called upon the name of the Lord, where were they? ஏனோசுடைய காலம் முதல், From the days of Enos, அல்லது சேத்துடைய காலம் முதல், or from the time of Seth, நோவாவின் காலம் வரையிலும் till the days of Noah, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் எங்கே? where are the thousands of families that called the name of the Lord? அவர்கள் எங்கே போனார்கள்? Where did they go? அவர்கள் என்ன ஆனார்கள்? What happened to them? அவர்களுக்கு என்ன சம்பவித்தது? What happened to them? அந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்காமல் கர்த்தரை தொழுது கொள்ளாமல் யார் காணப்பட்டார்களோ, Those who did not believe on the name of the Lord, those who did not call upon the name of the Lord those days, அல்லது பாவிகளாக யார் காணப்பட்டார்களோ, or those who were sinners, அவர்களோடு கூட சேர்ந்து along with them, கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்தவர்கள், those who believed in the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டவர்கள், those who called upon the name of the Lord, அவர்களும் ஜலப்பிரளயத்திலே அழிந்து மாண்டு போனார்கள். they also were destroyed and perished along with them. இது ஏன் சம்பவித்தது? Why did this take place? கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்தார்களே, They believed the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்களே, They called upon the name of the Lord. இப்ப ஏன் சம்பவித்தது? Why did it take place? அதுதான் இந்த வசனத்துல தேவன் சொல்ற காரியம்.
That is what the Lord tells in this verse. அவங்களுக்கு தேவன் ஒருவர் உண்டு என்கிற விசுவாசம் இருந்தது. They had a faith that there is a God. ஆனா இரண்டாவது விசுவாசம் இல்ல. They did not have the second faith. அந்த இரண்டாவது விசுவாசம் என்ன? What is that second faith? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். He is a rewarder of them that diligently seek தம்மை him. தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். He is a rewarder of them that diligently seek him. இப்ப இந்த இடத்துல In this place, அவரை எப்படி தேட வேண்டும்? how should you seek him? கர்த்தர் நோவாவிடத்திலே சொல்லி இருந்தார். The Lord had told Noah, இப்படி ஒரு மழை பெய்ய போகிறது. there's going to be such a rain. அதன் நிமித்தமாக ஒரு ஜலப்பிரளயம் உண்டாக There's போகிறது. going to be a floods through it. அந்த ஜலப்பிரளயத்தின் நிமித்தமாக எல்லா மலைகளும் மூடப்பட போகிறது. Now all the mountains will be covered because of this rain. பர்வதங்கள் மூடப்பட போகிறது. All the hills will be covered. முழு உலகம் அழிய போகிறது. Entire world will perish. இந்த பேழைக்குள் பிரவேசித்தால் மட்டும்தான் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். Only if you enter into the ark you can escape. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். We read about that in Hebrews chapter 4. சுவிசேஷத்தை நோவா அறிவித்தான். Noah preached the gospel. தேவனை தேடும்படியாக நோவா அழைத்தான். He called them to seek the Lord. 2ஆம் வசனம். Verse 2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. For unto us was the gospel preached as well as unto them, but the word preached did not profit them, not being mixed with faith in them that heard it. இந்த வேத பகுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டது போல காணப்பட்டாலும் Though it looks like it is written unto the children of Israel, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. it is written unto all the Old Testament saints. பழைய ஏற்பாட்டு காலத்துல சுவிசேஷம் எந்தெந்த விதங்களில் அறிவிக்கப்பட்டதோ In whatever manner the gospel was preached in the Old Testament, அந்த சுவிசேஷத்தை கேட்ட பலரும் many who heard that gospel, அவர் என்ன செய்தார்கள்? what did they do? அந்த சுவிசேஷத்தை விசுவாசியாமல் போனார்கள். They did not believe in that gospel. இப்ப இந்த வசனத்துல உள்ளது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, Whatever in this verse is not only for the children of Israel, நோவாவின் நாட்களில் உள்ள ஜனங்களுக்கும் தான். it is also for the people in the days of Noah. அதை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? How can we understand? நோவாவின் நாட்களில் உள்ளவர்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். The people in the days of Noah did not obey the gospel. அதை விளங்கிக் கொள்ள முடியாக That you may understand. 1 பேதுரு 1 Peter 3ஆம் அதிகாரம் chapter 3 19 20 வசனங்கள். verses 19 and 20. அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தமனும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். By which also he went and preached unto the spirits in prison, which sometime were disobedient, when once the long suffering of God waited in the days of Noah, while the ark was a preparing, wherein few, that is 8 souls, were saved by water. பாருங்க, நோவாவின் மூலமாக கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவித்தார். The Lord preached the gospel through Noah. இனிமேல் வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பை அறிவித்தார். He informed about the coming judgment. அந்த நியாய தீர்ப்புல தப்பித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? What to do to escape that judgment? தேவனை தேட வேண்டும். You have to seek the Lord. தேவனை தேடுகிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன? What is a sign that you are seeking the Lord? தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன், He that calleth the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியவன், he that say that I call upon the name of the Lord, அவரை தேடுகிறான் என்பதற்கு அடையாளம் என்ன? what is the sign that is seeking him? அதற்கு அடையாளம் என்ன? What is a sign? நோவாவின் மூலமாய் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு Hearing the gospel or the truth that is preached by Noah, கீழ்ப்படிந்து obeying to it, அவன் பேழைக்குள் பிரவேசித்திருக்க வேண்டும். he should have entered into the ark. இதுதான் தேவனை தேடுவது. This is what seeking the Lord. தேவன் எதிர்பார்க்கிறார். That's what God expects. இந்த வேத வசனத்தில் தேவன் எதிர்பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். We see in this scripture portion God expected. 20ஆம் வசனத்தில் என்ன படித்தோம்? What did we read in verse 20? தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது. When the Lord waited with long suffering. அப்ப தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது. The Lord was waiting with long suffering. பேழைக்குள் பிரவேசிக்க மாட்டானா? Will he not enter into the ark? இந்த குடும்பம் பிரவேசிக்காதா? Will not this family அந்த enter? குடும்பம் பிரவேசிக்காதா? Will not that family enter? இல்ல ஒரு குடும்பத்துல இந்த நபராவது பிரவேசிக்க மாட்டானா? At least one person from this family may not enter. தேவன் காத்திருந்தார். God waited. நீடிய பொறுமையோடு He காத்திருந்தார். waited with long suffering. ஆனால் நோவாவின் நாட்கள்ல கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்தவர்கள் இருந்தார்கள், தொழுது கொண்டவர்கள்,
பல்லாயிரக்கணக்காய் காணப்பட்டார்கள். In the days of Noah, there were people who believed in the name of the Lord. There were thousands of them who called upon the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவர்கள் நியாய தீர்ப்பை அசட்டை பண்ணினார்கள். They despised the judgment. தேவனுடைய எச்சரிப்பை அசட்டை They பண்ணினார்கள். despised the warning of the Lord. தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி அறிவித்தபோது When it was informed about the judgment of God, அதை அசட்டை பண்ணிவிட்டு despising it, உலக பிரகாரமான பூமிக்குரிய காரியங்களில அவர்கள் மூழ்கி கடந்தார்கள். குடும்பம் குடும்பமாக families by families were drowned in worldly things. குடும்பமாக பூமிக்குரிய காரியத்துல மூழ்கி கடந்தாங்க. Worldly things, they were drowned family by family. தேவனை தேட வேண்டும். You have to seek the Lord. எப்படி தேட வேண்டும்? How should you seek Him? நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல. Not according to our desire. நமக்கு சமயம் கிடைக்கும் போது அல்ல. Not when we have time. அவர் எதிர்பார்க்கிறபடி, As He expects. அவர் விரும்புகிறபடி, As He desires. நாம் அவரை தேட வேண்டும். We need to seek Him. அப்ப இங்க நோவாவின் காலத்துல In the days of Noah, தேவனை தேடுவது என்றால் என்ன? what does it mean by seeking the Lord? தேவன் காத்திருந்தார். God waited. நீடிய பொறுமையோடு He காத்திருந்தார். waited with long suffering. ஐயோ, என்னுடைய நாமத்தை அந்த குடும்பம் தொழுது கொள்கிறது. Oh, this family is calling upon my name. இந்த என்னுடைய நாமத்தின் மேல் இந்த குடும்பம் விசுவாசமா இருக்கிறது. This family has faith upon my name. ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது. A flood is going to come. இந்த மொத்த உலகமும் அழிய போகிறது. This entire world is going to be destroyed. அந்த பூர்வ உலகம் அழிந்தது, மொத்த உலகம் அழிந்தது. In the old world, the whole world were destroyed. இவர்கள் பேழைக்குள் பிரவேசிக்க மாட்டார்களா? Will not this person enter into the ark? நோவாவின் மூலமாய் சொல்லப்படுகிற சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்களா? Will they not obey the gospel that is preached through Noah? காத்திருந்தார். God waited. அப்ப பாருங்க, பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தாலும் அவரை தொழுது கொண்டாலும் பேழைக்குள் பிரவேசிக்கவில்லை. Though we see that thousands of people had faith on the name of the Lord, who called upon the Lord, they did not enter into the ark. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவர்கள் எல்லாம் பாவிகளோடு சேர்ந்து அழிந்து போனார்கள். They all perished with sinners. இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் எனக்கும் சொல்ல வருகிற சத்தியம் என்ன? In this word, what is the truth the Lord wants to tell you and me? இன்றைக்கு இந்த கொரோனா என்பது ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு. Today this corona is a judgment of God. நன்றாக கவனித்து பாருங்கள். Listen carefully and find ஏதோ out. ஒரு குறிக்கப்பட்ட பட்டணத்துக்கு இந்த பிரச்சனை இல்லை. Now this problem is not for a particular city. இப்ப ஒரு குறிக்கப்பட்ட கர்நாடகா மாநிலத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை அல்ல. Now this problem is not just for Karnataka state. பெங்களூர் சிட்டிக்கு மட்டுமல்ல. It is not only for Bangalore city. இந்தியாவுக்கு மட்டுமல்ல. Not just for India. முழு உலகத்திலும் இந்த கொரோனாவின் நிமித்தமாக ஒரு பெரிய அழிவு சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. There is a great destruction because of corona to the entire world. அப்ப இந்த அழிவு சம்பவித்துக் கொண்டிருக்கும் போது, When this destruction is going on, பூமி எங்கும் சுற்றி பார்க்கக்கூடிய கர்த்தருடைய கண்கள் என்று படிக்கிறோம். we read the eyes of the Lord that runneth to and fro the entire world. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறது. The eyes of the Lord moveth all over the world. அப்ப அந்த கண்கள் ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும் பார்க்கிறது. That eyes is watching each and every family. குடும்பமாக பார்க்கிறது. It is watching family by family. இந்த ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும் பார்க்கிறது. It is seeing every family in இந்த பெங்களூர் சென்ட்ரல்ல ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும் பார்க்கிறது. It is seeing every family in this Bangalore center. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும் பார்க்கிறது. It is seeing every family in India. முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. The eyes of the Lord is seeing the families which is in the entire world. வாசிங்க, எங்க வாசிக்கிறோம்? நாளாகமத்துல 2 நாளாகமம் 16:9. 2 Chronicles 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord run to and fro throughout the whole world to show himself strong in the behalf of them whose heart is perfect toward him. Herein thou hast done foolishly. இங்கே கர்த்தருடைய கண்கள் என்பது பிதாவின் கண்களை காட்டுகிறது. Here the eyes of the Lord speaks about the eyes of the Father. அது பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. It is going to and fro the whole world. அதுபோல இயேசுவின் கண்களும் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. Even so we see the eyes of Jesus is going to and fro in the whole world. அதாவது பூமியிலே காணப்பட்ட இயேசுக்கு 2 கண்கள் தான் இருந்தது, நம்மை போல மனிதனாய் இருந்தபோது. Jesus, when he was a man upon this earth, he had only 2 eyes like us. நம்மை போல மனிதனாக இயேசு பூமியிலே நடமாடின போது, When Jesus moved about in this world as man, அவருக்கு 2 கண்கள் தான் இருக்குது, he had only 2 eyes. இருந்தது. He had 2 eyes. ஆனா இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற இயேசுவுக்கு 7 கண்கள் இருக்கிறது. Today Jesus who is in heaven, he has 7 eyes. அந்த 7 கண்களுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that 7 eyes? அது பூமி எங்கும் சுற்றி பார்க்கக்கூடிய
7 ஆவிகள் என்று படிக்கிறோம். We read that it is the 7 spirits that move to and fro in the whole world. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Revelation 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். And I beheld, and lo, in the midst of the throne of the 4 beasts, and in the midst of elders, stood a lamb as it had been slain, having 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God sent forth into all the earth. தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, முழு உலகத்துல நீ எங்கிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், in the world, in whichever place you're hearing this word, தேவனுடைய கண்கள் உன்மேல் உன் குடும்பத்தின் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. the eyes of the Lord is placed upon you and your family. உனக்கு 4 பிள்ளைகள் இருந்தால் ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் பதிக்கப்பட்டிருக்கிறது. If you have 4 children, his eyes are placed upon each one of them. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கண் பதிக்கப்பட்டிருக்கிறது. Eyes of the Lord is placed upon each one of them. தனிப்பட்ட ஒவ்வொருவர் மேலும். Upon each individual. அதை எங்கே வாசிக்கிறோம்? Where do we read? எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் Ezekiel chapter 7 9ஆம் வசனம். verse 9. என் கண் உன்னை தப்பவிடாது. Mine eyes shall not spare. என் கண் உன்னை தப்பவிடாது. Mine eyes shall not spare. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவன் சொல்றார், என் கண் நீ எங்க போனாலும் உன்னை தப்ப விடாது. The Lord says, wherever you go, my eyes will not spare you. இந்த முழு உலகத்துல நீ எங்க போனாலும், Wherever you go in this whole world, தேவனுடைய கண் உன்னை பின்தொடர்கிறது. eyes of the Lord will follow you. தேவனுடைய கண் உன்னை கண்காணிக்கிறது. The eyes of the Lord is watching you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த வெளிப்படுத்தல் தாவீதுக்கு இருந்தது. David had this revelation. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், That is why David says, நான் வானத்துக்கு ஏறினாலும் சரி இல்ல பாதாளத்துக்கு போனாலும் சரி, நான் எங்க போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். he says that wherever I go, when I go to heaven or when I go to hell, wherever place I am, that thou art there. உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? அப்படி ஒரு வசனம் இருக்குதா? There is a verse which says that whither shall I flee from thy அந்த presence? இடத்துல 139ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். Psalms 139 verse 7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? Whither shall I go from thy spirit? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? Whither shall I go from thy spirit? இந்த ஆவி என்ன? Which is the spirit? இப்ப என்ன படிச்சோம்? What did we read? தேவனுடைய 7 கண்ணு தான் தேவனுடைய 7 ஆவி. 7 eyes of the Lord is the 7 spirits. அவருடைய கண்ணு தான் ஆவி. His eye is the spirit. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அப்படிதானே படித்தோம். That is what we read in Revelation 5:6. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே யாம். That is the 7 spirits that are sent to all over the earth, which is the 7 eyes. அப்ப உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? அதோட அர்த்தம் என்ன? When David says that whither shall I flee from thy spirit? உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்க போவேன்? Where will I go from thine eyes? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேட வேண்டும். You have to seek the Lord in the way that you have to seek him. அப்ப நோவாவின் காலத்துல In the days of Noah, ஏன் நோவாவின் குடும்பம் மாத்திரம் பிரவேசித்தது? why only the family of Noah entered? நோவாவின் குடும்பம் மாத்திரம் ஏன் பிரவேசித்தது? Why only the family of Noah entered? அதை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிக்கிறோம். We read that in Hebrews 11:7. அன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நோவாவின் நாட்களிலே காணப்பட்டதே. There were so many families who were called and who believed the name of the Lord in the days of Noah. நோவாவின் காலத்தில் எத்தனையோ நீதிமான்கள் இந்த பூமியில் இருந்தார்களே. There were so many righteous men on this earth in the days of Noah. பாவிகளின் குடும்பத்தோடு கூட சேர்ந்து நீதிமான்களின் குடும்பம் அழிக்கப்பட, ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட காரணம் என்ன? What is the reason even the families of the righteous to perish along with the sinners? நீ கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கலாம். You may have placed faith on the name of the Lord. நீ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளலாம். You must have called upon the name of the Lord. நீ நீதிமானாய் இருக்கலாம். You may be righteous. ஆனால் தேவனை தேட வேண்டிய நேரத்தில் நீ தேடாமல் இருப்பாயானால், But if you don't seek the Lord in the time that you have to seek him, தம்மை தேடுகிறவர்களுக்குத்தான் அவர் பலன் அளிக்கிறார். he is a rewarder of them that diligently seek him. அவருடைய வருகையில சேர்த்துக் கொள்வது கூட Even gathering in his coming, ஒரு பிரதிபலன் தான். it is a reward.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், Lo, I come soon. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Lo, I come soon. அவன் அவனுடைய கிரியைகளின்படி According to his works, அவனுக்கு for him, நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. his reward cometh along with me. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில அவர் வெறுமையாய் வருகிறது இல்ல. Jesus in his coming will not come with empty hands. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையே ஒரு இயேசு அல்லது தேவன் ஒரு தம்முடைய பிள்ளைக்கு கொடுக்கிற அல்லது தம்மை தேடினவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பலன்தான் இயேசுடைய ரகசிய வருகையே. Now when we say the secret coming of Jesus or the coming of Jesus is a reward for them, for this child that he is going to appear. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், Once again I tell, இயேசுடைய ரகசிய வருகையே the secret coming of Jesus itself, தம்மை தேடக்கூடிய ஜனங்களுக்கு for the children, the people of God who seek him, தேவன் அளிக்கிற பலன், it is a reward which God gives. அதுதான் இயேசுடைய ரகசிய வருகையே. That is the secret coming of Jesus. ஒருவேளை இயேசுவின் ரகசிய வருகையில கைவிடப்பட்டவங்களுக்கு என்ன சம்பவிக்கும்? Probably what will happen to those who are left behind? உயிரோடு இருந்து ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியரோ கைவிடப்பட்ட என்ன நடக்கும்? Now if a believer or a servant of God who are alive, they are left behind. அந்திக்கிறிஸ்துவின் நாட்கள்ல கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும். They will have to go through the torture in the days of Antichrist. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மூலமாக வானத்துள்ள சர்வ சேனைகள் மூலமாக உண்டாகிற நியாயத்தீர்ப்ப தண்டனையை அனுபவிக்க வேண்டும். Because of all that is happening, the sun, moon and stars and the host of the heaven, they have to go through the torture and judgment from God. தண்ணீருக்கு பதிலாக தாகம் எடுக்கும்போது தண்ணீருக்கு பதிலாக இரத்தத்தை குடிக்க வேண்டும். If they are thirsty, instead of water, they have to drink blood. வரியில கைவிடப்பட்ட இதெல்லாம் சம்பவிக்கும். If you are left behind, you have to go through all this. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையே தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் அளிக்கிற பலன்தான். Now the secret coming of Jesus itself is a reward for them that seek him. அவர் உபத்திரவ காலத்துக்கு தேவனுடைய தண்டனைக்கு உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் தப்புவிக்கிறார். He wants to escape you and your family from the coming tribulation. அதுதான் அவர் அளிக்கிற முதல் பலன். That is the first reward that he gives. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12 வசனம். Revelation 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. And behold, I come quickly, and my reward is with me to give every man according as his work shall be. இயேசு வெறுமையாய் வருகிறது இல்ல. Jesus does not come empty. அப்ப நாம் எபிரேயர் 11 வசனத்துல என்ன வாசித்தோம்? What did we read in Hebrews 11:6? தேவன் ஒருவர் உண்டு என்கிற விசுவாசம் இன்றைக்கு முழு உலகத்திலும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. The entire world, crores of Christians believe on the name of the Lord. They have a faith that there is a God. இப்ப இந்த ஜெபத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் தேவன் ஒருவர் உண்டு என்கிற விசுவாசம் இருக்குது. All those who have come for this prayer believe that there is a God. ஆனால் But தேவனை தேட வேண்டும். you have to seek the Lord. எப்படி தேட வேண்டும்? How should you seek? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். Seek the Lord when he has to be found. ஏசாயா 55 அதிகாரம் 6 வசனம். Isaiah 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Seek ye the Lord while he may be found, call ye upon him while he is near. நீதிமொழிகள் 8:17. Proverbs 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். They that seek me early shall found. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். Seek the Lord when he has to be found. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். He is the one who rewards them that diligently seek him. என்கிற விசுவாசம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? How many of you have that faith? அந்த விசுவாசம் இருந்தவங்களுடைய அடையாளம் என்ன? What is the sign that you have that faith? இப்போ உங்க யாருக்காவது அடையாளம் இருக்குன்னா அதோட அர்த்தம் என்ன? இன்னைக்கு காலைல பிரைசிங் கிளம்பியா? நீ எழும்பி இருக்கு பாருங்க. Got up for praising this morning. இன்னைக்கு காலைல பிரைசிங் கிளம்பி இருக்கு. எத்தனை மணிக்கு? 4 o'clock. இது போல தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். Like this he rewards them that seek him. அப்ப அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு எழும்பி இருக்க வேண்டும். You should have got up for morning praising. 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க. All the 4 of them sat for praising. 4க்கு 4. 4 out of 4. நோவாவின் குடும்பத்துல 8க்கு 8. In Noah were 8 out of 8. இந்த குடும்பத்துல 4க்கு 4. This family 4 out of 4. மார்னிங் பிரைசிங் எழும்பி இருக்காங்க. They got up for morning உங்க praising. குடும்பத்துல பாத்துக்கொள்ளுங்க. Now you have to see in your family. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கலாம். There may be 2 children in your கணவன் family. மனைவி. Husband and உங்க wife. குடும்பத்துல மொத்தம் 4 பேர். Entire 4. இல்ல 3 பிள்ளைகள் இருக்கலாம். Or 3 children. உங்க குடும்பத்துல 5 பேர். 5 of them in your family. இல்ல நோவாவின் குடும்பத்தை போல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த 8 பேர். If there are joint family like Noah, they are 8.
8 பேர் 8 of them. 8 பேரும் அதிகாலையிலே கர்த்தரை தேடினீர்களா? 8 of you, did you seek the Lord in the morning? ஏன்னா வேதம் சொல்லுது அவரை தேட வேண்டிய நேரத்துல தேடணும். Because Bible says that you have to seek the Lord in the time that you have to seek him. முக்கியமாக அதிகாலையில தான் அவர் அக்கிரமத்தின் வல்லமைகளை அழிக்கிறார் என்று 101ஆம் சங்கீதத்துல படிக்கிறோம். In Psalms 101 we read that early in the morning only he destroys the wicked. 8ஆம் வசனம். Psalms 101 verse 8. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். I will early destroy all the wicked of the land, that I may cut off all the wicked doers from the city of the Lord. அதிகாலமே நான் என்ன செய்வேன்? அக்கிரமக்காரரை சங்கரிப்பேன். Early morning I will destroy the wicked ones. அப்ப உங்களோடு உங்களுடைய பிள்ளைகளோடு போராடுகிற அக்கிரமத்தின் வல்லமை, இப்ப இந்த உலகத்துல இருக்கிற அக்கிரமத்தின் வல்லமை என்ன? கொரோனா. Now the powers of iniquity that is fighting against you and your children, and today the present power of iniquity is corona. அதாவது அந்தி கிறிஸ்து அக்கிரமக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். Antichrist is called the wicked. அவன் அக்கிரமக்காரன் என்று தெசலோனிக்கேயர்ல படிக்கிறோம். In Thessalonians we read that he is the wicked. பிசாசை குறித்து அக்கிரமத்தின் ரகசியம் என்று படிக்கிறோம். About the devil we read that he is a mystery of iniquity. இந்த பிசாசுடைய கிரியை தான் இன்றைக்கு மொத்த உலகத்திலும் கொரோனா. The entire world, corona is the work of the devil. அதே வேளையில தேவன் அனுமதித்து இருக்கிறார். At the same time the Lord has permitted it. இது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. This is the judgment of God. முழு உலகத்திலும் இந்த கொரோனா. Entire world there is corona. அப்ப இதற்கு நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தப்ப வேண்டும். You and your family has to escape for this. அதற்கு அதிகாலையில கர்த்தரை தேடணும். For that you need to seek the Lord early in the morning. இரண்டாவது, Secondly, சரி ஏன் தேவனை அதிகாலையில தேடணும்? why should we seek the Lord early? அதிகாலையில தான் அவர் சகாயம் பண்ணுகிறார். It is early that he will help. சங்கீதத்திலே படிக்கிறோம். We read in Psalms. ஒரு நதி உண்டு. There is a river. அதனுடைய நீர்க்கால்கள் Its streams. தேவனுடைய நகரத்தையும். The city of God. கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய நகரம். It is a city of God. அது நம்மதான். It is we. அந்த நதி தான் சந்தோஷிப்பிக்கும் தேவனுடைய நகரத்தையும். It will rejoice the city of God. உன்னதமான வாசமான பரிசுத்த ஸ்தலத்தையும். The place where the most high God dwells. சந்தோஷிப்பிக்கும். It will rejoice. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். The Lord is in the midst of it. அது அசையாது. It shall not be moved. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். Early will he help it. இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கு. கெமிஸ்ட்ரி வரல. Now a child does not know chemistry. இல்ல மேத்தமேட்டிக்ஸ் வரல. Does not know mathematics. இல்ல வேலை ஸ்தலத்துல பிரச்சனை. Or there's a problem in the working place. இல்ல பிசினஸ்ல தோல்வி. Or there's a failure in business. இல்ல சரீரத்துல ஆஸ்மா வியாதி இருக்குது. Or there's asthma in the body. இல்ல வேற ஏதாவது வியாதி இருக்குது. Or some other sickness. விடுதலை இல்ல. No deliverance. அப்ப என்ன செய்யணும்? What should you do? அதிகாலையில கருத்தாய் கர்த்தரை தேடணும். Early morning diligently you need to seek him. அவர் அதிகாலையில தான் உதவி செய்கிறார். It is early morning that he helps. உனக்கு பரிசுத்தம் தேவையா? Do you need holiness? அவர் அதிகாலையில கொடுக்கிறார். He gives in the morning. உனக்கு ஜெய ஜீவியம் தேவையா? Do you need a victorious life? அதிகாலையில கொடுக்கிறார். He gives you in the morning. உனக்கு விசுவாச ஜீவியம் தேவையா? Do you want a life of faith? உனக்கு தாழ்மை தேவையா? Do you want humility? உனக்கு கிறிஸ்துவின் பூரணம் தேவையா? Do you want the perfection of Christ? கிறிஸ்துவின் பூரணம் என்ன? What is the perfection of Christ? ஏராளமான பூரணம் இருக்குது. There are so many perfections. மிக முக்கியமாக Very importantly, பரிசுத்தத்தின் பூரணம், perfection of holiness, அன்பின் பூரணம், perfection of love, விசுவாசத்தின் பூரணம், perfection of faith, தேவசித்தத்தின் பூரணம். perfection in doing the will of இது God. வேண்டுமானால் If you need this, அதிகாலையில் அவரை தேடணும். you have to seek the Lord early in the morning. அப்போதான் அவர் சகாயம் பண்ணுகிறார். Only then he will help. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். He rewards them that seek him நீ diligently. அதிகாலையில் அவரை தேடினால் ஜெய ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளலாம். Early morning if you seek him, you will receive victorious life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் எப்படி தேவனை தேடுகிறோம் என்று கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. Eyes of the Lord seeth as to how we seek the Lord. பிரச்சனையின் மத்தியில, Amidst problems, போராட்டத்தின் மத்தியில amidst trials, எப்படி நாம் தேவனை தேடுகிறோம். how we seek the Lord. என் குடும்பத்தில் இந்த போராட்டம் இருக்கிறது, அந்த போராட்டம் இருக்கிறது I have this struggle and that struggle in my family. என்று சொல்லி தேவனை துதிப்பதையோ ஜெபிப்பதையோ நாம் விட்டுவிடக் கூடாது. We should not give up on praising and praying to God. தேவனை தேடுவதை நாம் விட்டுவிடக் கூடாது. We should not stop seeking the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் தேவனை தேடுகிறோமா? Today how do we seek the Lord? நோவாவை போல Like Noah, குடும்பமாக தேவனை தேடுகிறோமா? with family do we seek the Lord? நோவாவின் குடும்பம் 8 Noah's family, 8 out of 10. நோவாவின் குடும்பத்துல ஒருவர் கூட தண்ணீரால் ஜலத்தினால் அழிக்கப்படல. The family of Noah, not one were destroyed by the floods. அதுபோல நம்முடைய குடும்பத்துல ஒருவர் கூட
கொரோனாவினால் பாதிக்கப்படக்கூடாது. Even so, in our family, not one should be affected with corona. நம்ம முழு உலகத்திலும் ஒருவர் கூட கொரோனாவினால் பாதிக்கப்படக்கூடாது. The whole world, not one should be affected with corona. அப்ப நீங்க அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் பண்ணணும். You have to do early morning praising. தேவன் அனுமதி இல்லாமல், தேவன் அறியாமல் நம்ம எந்த வல்லமையும் தொட முடியாது. No power can touch us without the permission and without the Lord knowing. இயேசு சொல்லுகிறார், உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. Jesus says all the hair of your head is numbered. இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். The Lord gave us a promise these days. எனக்கு ஒரு தெளிவான சத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். God gave me a clear voice. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து. I will be a wall of fire round about it. தமிழ்ல அதற்குன்னு இருக்குது. In Tamil it is it. நீங்க ஆங்கில வேதத்துல பாத்தீங்கன்னா, மூல பாஷையில பாத்தீங்கன்னா அவளுக்கு சுற்றிலும். In English it says round about her. அவள், Her. அவள் என்பது யார்? Who is she? சபைதான் அவள் என்று அழைக்கப்படுகிறது. சபை ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறது. The church is called a woman. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல யோவான் ஒரு ஸ்திரீயாக சபையை காண்கிறார். In Revelation chapter 12, John sees the church as a woman. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் சபையை சுற்றிலும் அக்னி மதிலா இருப்பேன். The Lord says that I will be a wall of fire round about the church. அடுத்து, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். He that toucheth you toucheth the apple of mine eye. கர்த்தர் என்கிட்ட சொன்னார், The Lord said, தினந்தோறும் அதிகாலையிலேயும் ஸ்தோத்திர ஜெபத்திலும் இரவு ஜெபத்திலையும் உன்னுடைய விசுவாசிகளுக்காக, முழு உலகத்துல விசுவாசிகளுக்காக, நீ யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறியோ, The Lord told me to whomever you are praying for the entire world, the believers and servants of God in your morning and evening prayers, இத வச்சு ஜெபி. keep this verse and pray. ஊழியர்களாகிய நாங்க We servants of God, முழு உலகத்துல விசுவாசிகளுக்கும், all over the world believers, முழு உலகத்துல ஊழியர்களுக்கும் servants of God all over the world. எப்படி ஜெபிச்சோம்னா, How we prayed is, நான் அவளுக்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருப்பேன் என்று சொன்னவரே, Thou Lord who said that I will be a wall of fire round about her, ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும், every believer's family, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரை சுற்றிலும், and round about every individual of that family, ஒவ்வொரு புதிய ஆத்துமாவை சுற்றிலும், round about every new soul, ஒவ்வொரு ஊழியரை சுற்றிலும் round about every servant of God. ஜெபமா இருந்தா நீர் அக்னி மதிலா இருக்க வேண்டுமே. You have to be a wall of fire round about them. ஸ்தோத்திர ஜெபமா இருந்தா அக்னி மதிலா இருந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். In the praising time we would say that because you were a wall of fire we praise you. அதாவது மார்னிங் பிரைசிங்லயும் நைட் பிரைசிங்லயும் அக்னி மதிலா இருந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். Morning and night praising we would say we thank you because you were a wall of fire round about us. காலை ஜெபத்திலும் மாலை ஜெபத்திலும் அக்னி மதிலா இருக்கணுமே. Morning and evening prayer we will say that thou should be a wall of fire round about us. அடுத்து, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். Nextly he that toucheth the apple of his eye. அப்ப அதை எப்படி என்னை ஜெபிக்க சொல்லியிருந்தாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்களும் அப்படி ஜெபிக்கலாம். How you have to pray, I'll teach you, even you have to pray like that. அப்ப ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். The Lord taught, ஆண்டவரே, இந்த கொரோனாவின் வல்லமை Lord, this power of corona உள்ள ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும், and the believers of ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும், every individual of each family, உள்ள ஒவ்வொரு ஊழியர்களையும், every servant of God of பெங்களூர் சென்ட்ரல் உள்ள ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும், every believer family in this Bangalore center, ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும், every individual of that family, இந்த பெங்களூர் சென்ட்ரல்ல ஒவ்வொரு ஊழியக்கார சகோதர சகோதரிகளையும், every brother and sister of this Bangalore center, அடுத்து முழு உலகத்துல ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்தையும், nextly all the believers entire world, அந்த ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும், individual person of that families, முழு உலகத்துல ஒவ்வொரு ஊழியக்கார சகோதர சகோதரிகளையும், every brother and sister of a servant of God of the entire world, முழு உலகத்துல புதிய ஆத்துமாக்களையும், new souls of all over the world. இந்த கொரோனாவின் வல்லமை தொட வந்தது. This power of corona came to touch. அது எங்களை தொட வந்தது. It came to touch us. எங்களை தொட வந்தது. It came to touch us. அது எங்களை அல்ல. Not us. அது எங்களை அல்ல. Not us. என்னையோ என் உடன் ஊழியர்களே அல்ல. Not me and my co-workers. விசுவாசிகளே அல்ல. Not the believers of இந்த பெங்களூர் சென்ட்ரல்ல விசுவாசிகளே அல்ல, ஊழியர்களே அல்ல. Not the believers and workers of Bangalore center. முழு உலகத்துல விசுவாசிகளே ஊழியர்களே புதிய ஆத்துமாக்களே அல்ல. Not the believers, workers and the new souls of all over the world. எங்களை தொட வந்த அந்த கொரோனா எங்களை அல்ல, உம்முடைய கண்மணியை தொட முயற்சித்தது. The corona that came to touch us did not touch us, but it came to touch the apple of thine eye. ஏனென்ற கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். Because the Lord has promised, he that toucheth you toucheth the apple of his eye. அப்ப உம்முடைய கண்மணியை தொட முயற்சித்தது. It tried to touch you, the apple of your eye. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப உம்முடைய கண்கள் அக்னி ஜுவாலையா இருக்கிறது. Thine eyes is a flaming fire. கர்த்தர் சொல்லி ஜெபிக்க சொன்னார். The Lord told to pray like that. வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்துல In Revelation chapter
1, யோவான் தரிசனத்துல பார்க்கிறார். John sees in his vision உயிர்த்தெழுந்த கிறிஸ்து the Christ that is risen. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையா இருந்தது. He sees his eyes as flaming fire. அப்ப கொரோனா எங்களை அல்ல, Corona not us. உம்முடைய கண்மணியை தொட முயற்சித்தது. It came to touch the apple of thine eye. உம்முடைய கண்கள் அக்னி ஜுவாலையா இருக்கிறபடினால் Because thine eyes are flame of fire, எங்களை நோக்கி வந்த the one which came looking unto தேவ us, ஜனத்தையும் தேவ ஊழியர்களையும் புதிய ஆத்துமாக்களையும் நோக்கி வந்த that which came looking unto the believers and servants of God and new souls. கொரோனாவின் வல்லமையை, Power of corona, அக்னி ஜுவாலையான உம்முடைய கண்கள் eyes that are flame of fire, சுட்டரித்து சாம்பலாக்கினது burnt and made to ashes. அப்படின்னு சொல்லி மார்னிங் பிரேசிங்ல துதிக்க சொன்னார். Like that in morning praising he told to praise. ஜெபத்துல அப்படி சொல்லி ஜெபிக்க சொன்னார். In prayer time he told to pray like that. தினந்தோறும் அப்படி ஜெபித்திருக்கிறோம். We have prayed like that every day. ஒவ்வொரு ஜெபத்திலும் Each prayer, கர்த்தர் படிபாட்டினார், இப்படி ஜெபி. the Lord showed us to how we have to pray. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. Glory be to the holy name of the Lord. இதுபோல நீங்களும் தினந்தோறும் அப்படி ஜெபியுங்கள். Even so you every day have to pray like that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord.